ஹாய்ங்க, மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டே இருங்க, அப்படியே மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு நெடுவினாக்கள் 8 மார்க்ல கேட்குற 3 கேள்விகள் எப்படிலாம் வரும், அதை எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்ல இந்த 8 மார்க்கு 3 × 8 24 மார்க் வருங்க. இந்த 24 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கிடணும். இந்த 9th வந்து 10th வர குழந்தைங்களுக்கு இதை மெனக்கிறது வந்து ரொம்ப யோசனையா இருக்கும். என்ன காரணம்னா, ஆரம்பத்துல அப்படியே ஸ்லோவா அழகா எழுதிட்டே வருவாங்க 1 மார்க். அதெல்லாம் அவங்க டைம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்பதானே அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே எழுதிட்டே வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, வருவாங்க ரெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட் 3/4 மணி நேரத்துக்கு இருக்கும்போது அப்பதான் நெடுவினாவை ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நெடுவினாவை 25 நிமிஷத்துக்கு மேல எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நெடுவினா விட்டுருவாங்க, ஒரு நெடுவினா பாதிதான் எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த 10th பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஒரு அட்வைஸ் என்னன்னா, நம்ம சேனல்லே வந்து 10th தமிழுக்கு நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அதுல எந்தெந்த கேள்வி எவ்வளவு நேரத்தில் முடிச்சு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே இருந்து செக் பண்ற மாதிரி, அன்லைன் பர்பஸ் யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்க, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 8 மார்க் கேள்வியை நம்ம எல்லாமே படிக்கணுமா, நிறைய கேள்வி இருக்கு சார் அப்படின்னு பயப்பட வேண்டாம். நான் மொத்தமாகவே ஒரு 15 கேள்விகள் சொல்ல போறேன். அந்த 15 கேள்வியில் நீங்க ஒரு 12 கேள்விக்கு மேல தரவா படிச்சீங்கன்னாவே ஓரளவுக்கு நீங்க 3 கேள்வி அட்டன் பண்ணலாம். அந்த 15 கேள்வியில உரைநடையில இருந்து எது படிக்கணும், துணைப்பாடம் அதுல இருந்து எது படிக்கணும், பொதுக்கட்டுரையில இருந்து எது படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். நல்லா மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்றது மட்டும் இல்லாம இது எப்படி எழுதணுங்கிற எழுத்துனாலேயே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை முடிவுரை போட்டு இடையில வந்து ஒரு 5 ஹெட்டிங்க எக்ஸ்பிளனேஷனோட எழுதணும். ஏன்னா 8 மார்க் கொடுக்குறாங்க. இருக்கிறதுல 8 மார்க் கேள்விங்கும் போது நம்ம கொஞ்சம் பெரிய லெவல்ல நீட்டா ஒரு 2.5 பக்கத்துக்கு மிகாம எழுதணும். எழுத்து பிழை இல்லாம எழுதணும். ஒரு பழமொழி மேற்கோள் காமிக்கணும். பிளஸ் அது இல்லாம குறிப்பு சட்டம் முன்னுரை முடிவுரை நல்லா தெளிவா இருக்கணும். முன்னுரையும் முடிவுரையும் எப்பவுமே எந்த கட்டுரை, பொதுக்கட்டுரை ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், முன்னுரை முடிவுரை வந்து இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் வந்து எப்பவுமே நல்ல தெளிவா நல்ல பிராண்டடா இருக்கணும். நல்ல ஒரு செதுக்கி வச்ச மாதிரி படிச்சிருக்கணும். அதை முன்னுரையும் முடிவுரையும். சில பேர் முன்னுரை நல்லா இருப்பான், முடிவுரை சொதப்பி இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. முன்னுரை முடிவுரை எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஆரம்பிச்சு நல்லா முடிச்சிருக்கணும். அப்ப என்ன, உள்ள இருக்க 5 சைடிங் நம்ம போற சைடிங்ல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் பண்ணா கூட முன்னுரை முடிவுரை நம்மளுக்கு காப்பாத்தி கொடுத்துரும். குறிப்பு சட்டம் நம்மளுக்கு காப்பாத்தி கொடுத்துரும். அப்படின்னா ஒரு 2 பக்கம் 2.5 பக்கத்துக்கு மிகாம எழுதுற மாதிரி நீங்க உங்க முன்னுரை முடிவுரை பிளான் பண்ணி, குறிப்பு சட்டத்தை பிளான் பண்ணி, இந்த சொல்ல போற 15 கேள்விகளுக்குமே ஒரு ப்ரீடிஃபைன் குறிப்பு சட்டகம், ஒரு ப்ரீடிஃபைன் முன்னுரை முடிவுரை, ஒரு நீதி, ஒரு ப்ராவர்பு, பழமொழி இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு தனியா ஒரு 12 ஷீட் எழுதி ஒரு 12 பக்கத்துல எழுதி வச்சுட்டீங்கன்னா அதை மட்டுமே வாசிச்சுட்டு நம்ம அந்த கதை போக்க நம்ம அதுக்கு அந்த மாதிரி துணைப்பாடம் வந்து அழகா எழுத ஆரம்பிச்சிடலாம். உடனடி அல்லது பொதுக்கட்டுரையா இருந்தா கொஞ்சம் காமனா படிச்சுட்டு அதை அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்ப அந்த 15 கேள்வி உரைநடையிலையும் துணைப்பாடத்திலையும் பொதுக்கட்டுரையும் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. உரைநடையிலைங்க ஒரு 5 கேள்வி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல் 1ல தமிழ் சொல்லுவளம் மற்றும் தமிழ் சொல்லாக்கத்திற்கான நடையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி இயல் 1ல உரைநடையில முக்கியமான கேள்விங்க. அடுத்து இயல் 3ல விருந்தோம்பல், உறவினர் விருந்தோம்பல் முறையை பற்றி தொகுத்து உன்னோட சொந்த நடையில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி முக்கியங்க. இயல் 4ல ஒரு குழந்தையை கீழே இருந்து எழுப்பதும் ஒரு மென்பொருள் கையாளுமா, மென்பொருள் உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி முக்கியமான இயல் 4ல. அடுத்து இயல் 7ல நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு மற்றும் நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர்களின் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு உரை எழுதுற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி முக்கியங்க இயல் 7ல. அடுத்து இயல் 9ல ஜெயகாந்தனின் நினைவு பரிசு பற்றி ஒரு தொகுத்து ஒரு கட்டுரையை திறனாய்வு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இந்த 5 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானங்க. சொன்ன இயல் என்னன்னா இயல் 1, 3, 4, 7, 9. இயல் 1ல பாத்தீங்கன்னா தமிழ் சொல்வளம், இயல் 3ல பாத்தீங்கன்னா விருந்தோம்பல், இயல் 4ல பாத்தீங்கன்னா குழந்தையை கீழே தூக்கி எழுதுவதற்கும் மென்பொருள் உதவி செய்யுமா கையாளுமா அந்த கேள்வி. இயல் 7ல பாத்தீங்கன்னா நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர்களின் பங்கு. இயல் 9ல பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் நினைவு பரிசு பெற்ற ஒரு திறனாய்வு செய்ய அவரை பத்தி எழுதணும். அந்த இதெல்லாம் வந்து உரைநடையில மிக மிக முக்கியமான கேள்விங்க. பொதுத் தேர்வுலையும் அரையாண்டுலையும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் நம்ம கண்டிப்பா இந்த கேள்வியெல்லாம் வரும். நல்லா படிச்சு வச்சு குறிப்பு சட்டத்தை நல்லா ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம துணைப்பாடத்தை பார்ப்போம். இயல் 2ல பாத்தீங்கன்னா புயலில் ஒரு துணை மிக முக்கியமான கேள்வி. இயல் 3ல பாத்தீங்கன்னா அன்னமையா, கோபாலபுரத்து மக்கள் அந்த கதையை திறனாய்வு செய்யறது. இயல் 4ல பாத்தீங்கன்னா அறிவியலார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். அடுத்து இயல் 5ல பாத்தீங்கன்னா
கற்கை நன்றி மேரி மேரி ஜாரி அவரும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி எழுதுற அந்த கதை. அடுத்து இயல் 9ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகிரி சாமி ஒருவன் இருக்கிறான் அந்த கதை. இந்த திரைப்படத்தை பத்தி இந்த 5 கதையை ரொம்ப முக்கியங்க. 2, 3, 4, 5 மற்றும் 9. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புயலை ஒரு தோணி. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா அன்னமியா கோபாலபுரத்து மக்கள் அந்த கதை. 3வது அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். 4வது மேரி அந்த கற்கை நன்றி அந்த ஒரு ஆரம்பத்துல அந்த கேள்வி இருக்கும் அந்த கேள்வி. லாஸ்ட் இயல் 9ல ஒருவன் இருக்கிறான் அழகிரி சாமியோட ஒருவன் இருக்கான் கதை போகுது. இந்த 5மே துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட முன்னுரை முடிவுரை எல்லாம் போட்டு கதை மாந்தெல்லாம் போட்டு அழகா நீட்டா ஃப்ரேம் பண்ணி ஒரு 7.5 மார்க்கு 8 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பொதுக்கட்டுரை பார்ப்போம். பொதுக்கட்டுரையிலங்க முக்கியமானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சான்றோர் வளர்த்த தமிழ். 2வது சிறுசேமிப்பு. 3வது பாத்தீங்கன்னா விண்வெளியின் கல்பனா சாவ்லாவும். 4வது பாத்தீங்கன்னா அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு பற்றிய அந்த இது. 5வது தமிழ் இலக்கிய வளம் கல்வி மொழி பிறமொழியில் உள்ள இலக்கண வளம் அப்படிங்கிற அந்த பொதுக்கட்டுரை. இப்ப சொன்ன 5மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் சான்றோர் வளர்த்த தமிழ், 2வது சிறுசேமிப்பு, 3வது விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், 4வது அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு குறித்த அந்த இது, 5வது தமிழ் இலக்கிய வளம் மற்றும் கல்வி மொழி மற்றும் பிறமொழியில் உள்ள இலக்கிய வளம் சொல்லிட்டு ஒரு கட்டுரை பகுதி இருக்கு நம்ம புக்ல. இந்த 5மே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 5 நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாம பொதுக்கட்டுரையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஹிண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஹிண்ட்டையே ஒரு சைடிங்கா மாத்தி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ப்ரீடிஃபைண்டா முன்மாதிரியா நீங்களே ஒரு முன்னுரை முடிவுரை ஒரு சைடிங்கா போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே 8 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2.5 பக்கத்துக்கு மிகாம எழுதுங்க. இப்ப சொன்ன இந்த துணைப்பாடம் ஆகட்டும், உரைநடை ஆகட்டும் மற்றும் இந்த பொதுக்கட்டுரை ஆகட்டும் 3லயுமே நம்ம 7ல இருந்து 8க்குள்ளதான் மார்க் எடுக்கணும். அது கீழே மார்க் போகக்கூடாது. ஏன்னா 7 மார்க் எடுக்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். 7.5 8 போட்டாங்கன்னா உங்களோட பிரசன்டேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்க கையெழுத்து எந்த அளவுக்கு மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பிரசன்டேஷன்ல உங்களோட மார்க்கை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி நல்லா அதிகமா வாங்கலாம். கையெழுத்துக்கு ஆவரேஜா தான் இருக்கு சார், நல்லா 7.5 மார்க் எடுக்க முடியுமா, தாராளமா எடுக்கலாம். அதுக்கு நீங்க உங்க பிரசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க நல்லா தைரியமா பாருங்க, நல்லா ஆரோக்கியமா எழுதுங்க எக்ஸாம்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் நிறைய வீடியோஸ் இருக்கும். அது இல்லாம இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட நெடுவினாக்களோட அந்த கஷ்டம்லாம் குறைஞ்சிரும். இந்த ஒரு 15க்குள்ள இந்த நெடுவினாவை நல்லா தரவா படிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம்ல எந்த பயமும் இல்லாம எதிரா சாய்ஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு மாட்டும், கண்டிப்பா எழுதலாம். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த நியூஸை. பிளஸ் எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸா இருக்கட்டும். இந்த வீடியோ மூலமா இந்த இன்ஸ்டிடியூட் சேனல் மூலமா உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லான உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும். அதை மறக்காம பாருங்க. ஆல் தி பெஸ்ட். பை.